போக மாட்டேன். மனோஜ், நீ சொல்லு. அவங்கிட்ட என்னடி பேசிட்டு இருக்க? மாட்டேன். சிறடிக்கு ஆசையில் இன்றைக்கி தான் ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரோகிணி அவங்கள கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளுறாங்க விஜயம்மா. நம்ம சிங்கப்பூர் மாமாவை வந்து பார்த்திங்கன்னா போட்டு கொடுத்துட்றாரு. ரோகிணி வந்து இந்த மாதிரி நடிக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நேற்றே போட்டு உடச்சிட்டாருன்னு சொன்னாங்க. ரோகிணி ரெண்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நீ விஜயம்மா வீட்டை விட்டு வெளியே போறியா அப்படின்னு கேட்ட உடனே, நான் வீட்டை விட்டுல வெளியே போக மாட்டேன், மனோஜ் விட்டு போக மாட்டேன், முக்கியமாக சொல்லிடுறேன் அப்படின்னு சொன்ன உடனே விஜயம்மா ரெண்டு கழுத்தை பிடிச்சி உடனே வெளியே தள்ளி விட்றாங்க. அப்படியே ரோகிணி அவங்க வெளியே நிற்கிறாங்கன்னே சொன்னாங்க. ப்ரொமோ தரமாக வந்திருக்கு. இன்றைக்கி எபிசோடு கொஞ்சம் விறுவிறுப்பாகவே போகுதுன்னே சொல்லலாம். இன்னொரு பக்கம் ஹாப்பியாக இருப்பாங்க நம்ம மீனா முத்துவும். என்ன டார்ச்சல் பண்ணியிருப்பாங்க நம்ம ரோகிணி அவங்க, அதுக்கெல்லாம் ஒரு பதிலடி கொடுக்குற மாதிரி தான் இந்த விஷயம் நடந்துட்டு இருக்குன்னே சொல்லாங்க. அடுத்த தருணத்தில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ரோகிணி அவங்க ஏதோ ஒரு விஷயத்த சிக்க வைக்கிறதுக்காக முத்தையும் மீனாவையும் மாட்ட வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அது எந்த விதத்தில் போகுதுன்னு சொல்லி தெரியலை. ஆனால் ரோகிணிக்கு இன்றைக்கி இழுத்து மூடிட்டாங்க, வீட்டை விட்டு அடித்து துரத்திட்டானே சொல்லாங்க. இன்றைக்கி எபிசோடு தரமாக போச்சுன்னே சொல்லலாம். நாளைக்கு இதுதாங்க தரமான ஒரு சம்பவமாக இருக்குது. இன்றைக்கி வந்து ரோகிணி அவங்க அதாவது மாமா வந்து சொல்கிறாரு, மலேசியா மாமா வந்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி ரோகிணி தான் நடிக்க சொன்னாங்க, அதுங்க அடுத்து நான் நடித்தேன், இதுக்காக வந்து வேறு அவள் எது சொன்னாலும் நான் பண்ணுவேன் கூலிக்காக அப்படின்னு சொல்லிடுறாங்க. நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரோகிணி வந்து விஜயம்மா கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுற சீக்வன்ஸ் வருது. நாளைக்கு தான் அது நடக்க போகுது. ஒரு தரமான ஒரு சம்பவம் நாளையோடைய வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக இருக்குதுன்னே சொல்லாங்க. சிறடிக்கு ஆசை சீரியல் நீங்கள் பார்ப்பீங்களா விரும்பி? உங்களுக்கு எப்படி இருக்குது அதை பற்றி கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம கிறிஸோட அம்மா யாருன்னு இன்னொரு ரிவ்யூ ஆகலை. ரிவ்யூ ஆச்சுன்னா கமெண்டில் பண்ணுங்கள். அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? Thank you for watching this. Bye viewers.